ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்ன பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் யாரால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது யார் பண்ணியிருந்தாலும் நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அது கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்களோட விஜயா சொல்கிறாங்க, ஏய் இவ யார் சொல்லி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மாவே விட போகிறதில்ல. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி பயங்கரமாக விஜயா அடிக்கிறேங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது வேணும்னா பெரிய தப்பாக இருக்கலாம். ஆனால் ரோகிணி தான் இதெல்லாமே செய்ய சொன்னது. அப்போது கல்யாணம் பண்ணவ கழுத்தில் தான் திரும்பவும் நீ தாலி கட்டுவ அப்படின்னு சொன்னது எல்லாமே அவ சொல்லி தான் நீ சொன்னியா அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, நான் அவங்க சொல்லி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே செம்மையாக கோப்படுறாங்க. மனோஜ் விஜயாவும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க விஜயா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் யார் பொருளைனா திருடுறது, இல்லை மற்றவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள தேவையில்லாமல் தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி வேலை எங்கேயாச்சும் நீ பண்ணுறதை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் சும்மாவே விட போகிறதில்ல. உன்னை நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன், அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த திருட்டு லேடி. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.